தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்று நடிகர் ரஜினிகாந்த் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சற்று முன்னதாக ரஜினிகாந்த் மக்கள் மன்ற நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வந்தார். நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க ஆதரவு அளிக்கப் போகிறார் என்ற ஒரு கேள்வி எழுந்து வந்த இந்த சூழ்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்று நடிகர் ரஜினிகாந்த் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதேபோல நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்றும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிக்கப் போவதில்லை, அது மட்டுமல்லாமல் தானும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று நடிகர் ரஜினிகாந்த் அறிவித்திருக்கிறார். நிர்வாகிகளுடன் நடிகர் ரஜினிகாந்த் ஒரு விரிவான ஆலோசனையை மேற்கொண்டு வந்தார். ஆலோசனைக்கு பிறகு ரஜினிகாந்த் முக்கிய அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு தரப்போவதில்லை, அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடவும் போவதில்லை என்று அவர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்டு பெறலாம். பாலாஜி, நடிகர் ரஜினிகாந்த் முக்கியமா என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு? வணக்கம் சுதர்சனா. தற்பொழுது ரஜினி மக்கள் மன்றத்தின் சார்பில் ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு சூழலில் இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் அறிவிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு கட்சிகள் கூட்டணி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. இந்த சூழ்நிலையில் நடிகர் ரஜினிகாந்தின் ஆதரவு யாருக்கு இருக்கும் என்கின்ற ஒரு கேள்விக்குறி தற்பொழுது விடையாக கிடைத்திருக்கிறது. அவர் இன்று அவருடைய இல்லத்தில், புயத்தோட்டம் இல்லத்தில் நடைபெற்று வரக்கூடிய அந்த மாவட்ட தலைவர்களுடைய அந்த மாவட்ட செயலர் கூட்ட தலைவரில் அந்த கூட்டத்தில் தற்போது அந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வந்தது. இந்த சூழ்நிலையில் ரஜினி மக்கள் மன்றம் சார்பில் அந்த கூட்டத்தின் முடிவானது வெளியிடப்பட்டிருக்கிறது. வரும் பாராளுமன்ற தேர்தலில் தான் இன்னும் தொடங்கப்படாத கட்சியின் சார்பில் எந்த விதமான ஒரு போட்டியும் இல்லை என்றும், தமிழக சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுடைய இலக்கு என்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை அதில் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தங்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கும் இல்லை என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பும் இந்த அறிக்கையில அவர் சொல்லியிருக்கிறாரு. தன்னுடைய வாக்கு யாருக்கு அளிக்கணும் அப்படிங்கறத முக்கியமா எந்த இடத்துல சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய இந்த எலெக்ஷன் நேரத்துல தண்ணீர் பிரச்சனையானது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடிய சூழல்ல அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்க என்பதை ஆராய்ந்து அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை அளியுங்க அப்படின்ற மாதிரியான அந்த அறிக்கையானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்களுக்கு மறைமுகமாகவும் சூசகமாகவும் அழைப்புகள் விடுக்கப்பட்ட சூழ்நிலையில் தங்களுக்கு ஆதரவு வேண்டும் என்கின்ற ஒரு சூழலில் அவர் இப்போது எந்த கட்சிக்கும் என்னுடைய ஆதரவு இல்லை என்கின்ற இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல ரஜினிகாந்தின் ஆதரவு யாருக்கும் இல்லை என்பது தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மற்ற கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தாலும் ரஜினி மக்கள் மன்றத்தை பொறுத்தவரையில் தங்களுடைய தலைவர் ஒரு சுதந்திரமான ஒரு முடிவை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்கின்ற ஒரு ஆத்ம திருப்தியில் இருப்பார்கள் என்றே சொல்லலாம் சுதர்சனா. பாலாஜி, இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிட போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தவிர தொண்டர்களுக்கு அவர் ஏதேனும் அறிவுரைகளை வழங்கியிருக்காரா? நிச்சயமாக அறிவுரைகள் என்று பார்த்தீர்களானால் அவருடைய கட்சியின் பெயரையோ அவருடைய புகைப்படமோ அல்லது கொடியோ எந்த இடத்திலும் உபயோகிக்க கூடாது என்பதை இந்த அறிக்கையில அவர் சொல்லியிருக்கிறாரு. மற்றபடி உங்களுடைய தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுப்பதில் நல்ல ஒரு சரியான தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது என்பது போன்ற மாதிரியான ஒரு அறிக்கை தான் இருக்கு. நல்லா சிந்தித்து ஆராய்ந்து சரியான வாக்குகளை நீங்கள் உங்களுடைய தலைவருக்கு அளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவிப்பை அவர் கொடுத்திருக்கிறார். ஆக இது நீங்கள் இவருக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்பதை அவர் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. உங்களுடைய தலைவர் இவர் வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் இருந்தால் அவருக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்கின்ற ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். மற்றபடி கட்சி கொடியோ அவருடைய புகைப்படமோ அவருடைய பெயரோ எந்த இடத்திலும் உபயோகிக்க கூடாது என்பதை திட்டவட்டமாக இந்த அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். போட்டியிடவில்லை அப்படின்னு ரஜினிகாந்த் தெளிவாவே கூறியிருக்காரு. ஆனா மக்கள் மன்ற நிர்வாகிகள் இப்போ சுயேட்சையா நிற்பதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கா? அது குறித்து அவர் ஏதேனும் தெரிவிச்சிருக்காரா?
நிச்சயமாக இது இது சம்பந்தமாக எந்த விதமான ஒரு அறிவிப்பும் இல்லை. யாரும் நிற்பதற்கான வாய்ப்புகளும் இல்லைன்னு கூட சொல்லலாம். அப்படி நிற்பதாக இருந்தால் அவர்கள் ரஜினியின் பெயரையோ அவருடைய மன்றத்தின் பெயரையோ உபயோகிக்க கூடாது என்பதே தெளிவாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். தன்னுடைய பெயர் சார்ந்து எந்த விதமான இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் தன்னுடைய பெயரையும் கொடியும் தன் இயக்கத்தை சார்ந்த எந்த விஷயமும் எந்த இடத்துலையும் பெயர் வந்துடக்கூடாதுன்றதுல அவர் இந்த அறிக்கையின் மூலமாக தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆக உடன் இருப்பவர்கள் யாரேனும் ஒருவேளை இந்த தேர்தலில் நிற்பதாக இருந்தால் அவர் மாற்று கட்சிக்கு வேண்டுதான் செல்லலாமே தவிர ரஜினி மக்கள் மன்றம் சார்பாக எந்த இடத்திலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் நிற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி நின்றால் அவர்கள் மீது நிச்சயமாக ரஜினி மக்கள் மன்றம் சார்பில் ஒரு நடவடிக்கையானது அதிரடியான நடவடிக்கையானது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இந்த தேர்தலை பொறுத்தவரை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை ரஜினி மக்கள் மன்றத்தின் சார்பில் எந்த விதமான ஒரு ஆதரவும் இல்லை என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கிறது. இதுதான் இப்போதைய நிலையாக இருக்கிறது. பாலாஜி, இப்போ எந்த ஒரு ஆதரவும் இல்லை, எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்துடைய இந்த அறிவிப்பிற்கு மக்கள் மன்ற நிர்வாகிகள் என்ன கருத்தை கூறியிருக்கிறார்கள்? அது தொடர்பான விவரங்கள் இருக்கா? நிச்சயமாக தற்போது வரையில் அவர்கள் அந்த ஆலோசனை கூட்டமானது அங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு தன்னுடைய தலைவரின் இந்த முடிவை சம்பந்தமாக அவர்கள் வெளியே வந்த பிறகு போயஸ் தோட்ட நில பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம செய்தியாளர்களுக்கு நிச்சயமாக அவர் பேட்டி அளிப்பார்கள். தங்களுடைய தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் அதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்கின்ற ஒரு அறிவிப்பை அவர்கள் ஏற்கனவே சொல்லி வந்த சூழ்நிலையில் அதாவது தொண்டர்களுக்கு முழு சுதந்திரமானது இந்த அறிக்கையின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த விதத்திலும் கட்சியின் மக்கள் மன்றத்தின் பெயரை மட்டும் தவறுதலாக உபயோகிக்க கூடாது என்பதில் மட்டும் அவர் தெளிவாக இந்த அறிக்கையில் கொடுத்திருக்கிறார். ஆக ஓட்டளிப்பது அவர்களுடைய உரிமையாக இருக்கிறது. சரியான தலைவரை தேர்ந்தெடுக்க என்கின்ற ஒரு அறிவிப்பையும் அவர் கொடுத்திருக்கிறார். மற்றபடி இவர்கள் தங்களுடைய தலைவருடைய அந்த முடிவை ஏற்பார்கள் என்று சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் அந்த கூட்டம் முடிந்த பிறகு அவர்கள் போயஸ் தோட்ட இல்லத்தில் வெளியே வந்து பேட்டி அளிக்கும் பொழுதுதான் தெரிய வரும். பாலாஜி, இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சட்டமன்ற தேர்தல் தொடர்பா முக்கியமா ஏதாவது குறிப்பிட்டிருக்காரா? இது சம்பந்தமா அந்த கூட்டத்தில் இது வரைக்கும் என்ன பேசியிருக்கிறாங்கன்றதை அவங்க வெளியே வரப்பதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த கடந்த ஆண்டு அவர் அறிவித்த பொழுதே சொல்லியிருந்தார் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதாகவும் அது 234 தொகுதியிலும் தான் போட்டியிடப் போவதாகவும் அன்றே அவர் அறிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்கின்ற ஒரு அறிவிப்பும் அவர் சொல்லியிருந்தார். காரணம் கால அவகாசம் மிக குறைவாக இருப்பதால் தங்களால் போட்டியிட முடியாது, நேரடியாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன் என்கின்ற ஒரு அறிவிப்பும் சொல்லியிருந்தார். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது கட்சி பெயர் அறிவிப்பதற்கான ஒரு நடவடிக்கை குறித்தும் வேறு எந்த மாதிரியான நிலைப்பாடுகள் நாம் எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் இப்பொழுது பேசி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விரைவில் கட்சி பெயரை அறிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மற்றபடி இன்றைய கூட்டத்தில் இந்த பாராளுமன்ற தேர்தல் நிலைப்பாடு குறித்து தான் அதிகப்படியான பேசப்பட்டதாக தெரிகிறது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அடுத்தடுத்து அவர் படப்பிடிப்புகள் பல விஷயங்கள் இருக்கிறது. அதற்கான விளக்கமும் அவர் இன்று மாவட்ட செயலாளர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதற்காக தொடர்ந்து படங்களை நடித்து வருவதற்கு காரணம் என்ன? நிச்சயமாக தொண்டர்களும் கேட்பார்கள் அவரிடம். காரணம் கட்சி பணியை இன்னும் தொடங்காத சூழ்நிலையில் தொடர்ந்து படங்கள் நடித்து வரக்கூடிய காரணம் என்ன என்பதற்கான பதிலும் அவர்களுக்கு சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இன்றைய கூட்டத்தில் முடிந்த பிறகுதான் அடுத்த கட்ட அதாவது சட்டமன்ற தேர்தல் குறித்து ஏதேனும் அறிவிப்பு தெரிவித்திருக்கிறார்கள் என்பது குறித்தும் அவர்களிடம் நாம் கேட்க முடியும். பாலாஜி, இப்போ கட்சி தொடங்குவதற்கான அறிவிப்புகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இந்த அறிவிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக இருக்காது சுதர்சனா. காரணம் இன்னும் இன்னும் 2 மாதத்துக்குள்ளாக அடுத்த தன்னுடைய புதிய படத்திற்கான படப்பிடிப்பு தொடங்க இருக்கதா ஒரு தகவல் சொல்லப்படுது. அதன் பிறகு மேலும் ஒரு படம் நடிக்க இருக்கிறதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுது. ஆக கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 3 படங்களில் அவர் நடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் பின்பே அவர் கட்சி குறித்த அடுத்த கட்ட பெயர் மற்றும் கொடி இவைகள் எல்லாம் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் குறைந்தபட்சம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி இப்போது இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன, தொண்டர்கள் என்ன செய்ய வேண்டும், மாவட்ட செயலாளர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான அறிவுரைகள் மட்டுமே கொடுக்கப்பட்டு வருகிறது. தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்தும் எதற்கான இந்த விஷயங்கள் அதாவது தொடர்ந்து படங்கள் நடித்து வருகிறேன் என்பதற்கான விளக்கங்கள் குறித்தும் அவர் இப்போ நிச்சயமாக அவருடைய மாவட்ட செயலாளருக்கு தெரிவிப்பார். அநேகமாக அது குறித்தும் நாம் அவரிடம் செய்தியாளர்கள் நிச்சயம் அவர்களிடத்தில் கேள்விகள் எழுப்புவார்கள். அது குறித்து அவர் நிச்சயம் பேசியிருப்பார் என்பதை நாம் நம்பலாம். சுதர்சனா, பாலாஜி, இப்போ இந்த ஆலோசனை கூட்டத்தில் வேறு என்ன முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது? இன்னும் எவ்வளவு நேரம் இந்த கூட்டம் நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்?
சுமார் 10 மணி அளவிலே இந்த ஆலோசனை கூட்டமானது நடந்தது. இப்பொழுது அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ளாக இந்த கூட்டமானது முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி இந்த பாராளுமன்ற தேர்தல் நிலைப்பாடு அடுத்த கட்ட கட்சியை பலப்படுத்துவதற்கான வேலைகள், அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் பிரச்சனைகள் குறித்தும் அவர்களுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வாறு தீர்ப்பது என்பது குறித்தும் கேட்டறிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி நிர்வாகிகளுக்கு ஒரு ஊக்கம் கொடுப்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமாகவும் சொல்லலாம். காரணம், அவர் தன்னுடைய பிறந்தநாள் அன்றும் யாரையும் ரசிகர்களை சந்திக்கவில்லை. தன்னுடைய படம் பேட்டை படத்துக்கு பிறகு அவர் இதற்கு கட்சி சார்ந்த எந்த நடவடிக்கையிலும் அவர் ஈடுபடாத சூழ்நிலையில் பேட்டை படத்துக்கு பிறகாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடந்து வருகிறது. ஆக ஒரு மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டமாகவும் பார்க்கலாம். இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ளாக இந்த ஆலோசனை கூட்டமானது முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சுதர்சனா, தொடர்ந்து இணைப்பிலே இருங்க பாலாஜி. அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பத்ரி. தற்போது நடிகர் ரஜினிகாந்த் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிக்க போவதில்லை அப்படின்னு கூறியிருக்கிறார். இது வரக்கூடிய தேர்தலில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், இல்லை இது அவருடைய ஒரு வழக்கமான ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்னு நம்ம கடந்து போயிடலாமா? இது அவர் ஒரு பாசிட்டிவ், அதாவது நான் இவர்களுக்கு ஆதரவு அளிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னா ஏதாவது தாக்கம் இருக்கலாம். இப்ப அவர் நான் யாருக்கும் வாக்களிக்க போவதில்லை அப்படின்னு சொல்றதுனால எந்த தாக்கமும் இருக்க போறதில்லை. அவருடைய ரசிகர்கள் முன்ன யாருக்கு வாக்களிச்சுட்டு இருந்தாங்களோ அல்லது இன்றைய களச்சூழலை களத்தில் எடுத்துக்கொண்டு இவருக்கு அல்லது அவருக்கு என்று ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வாக்களிக்க போறாங்க. அப்ப யாருக்கும் ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்றதுனால அரசியல் சூழல் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு மட்டும் இதனால் ஒரு பின்னடைவு இருப்பதாக அவர்கள் கருதலாம். ஏன்னா அவர்களுடைய விருப்பம் ரஜினி கடைசி நேரத்திலாவது தங்களுக்கு ஆதரவை அதாவது ஒட்டுமொத்தமாக களத்தில் இறங்கி தனக்காக வாக்கு சேகரிக்காவிட்டாலும் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பதன் மூலமாக எல்லோரும் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிங்கள்னு சொல்வதன் மூலமாக ஏதோ ஒரு சில வாக்குகளை தங்கள் பக்கம் அனுப்பலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தது நடக்க போவதில்லை. அதுதான் ஒரே மாற்றமே தவிர பெரிய அளவுக்கு ரஜினியுடைய நிலைப்பாட்டினால மாற்றம் இல்லை. ஆனா ஒண்ணு சொல்ல முடியும், அவருக்கு இன்னும் தன்னுடைய கட்சி, தன்னுடைய அரசியல், நான் எந்த இடத்தை வகிக்க வேண்டும் தமிழக அரசியல் சூழல்ல அப்படிங்கிறதுல ஒரு தெளிவின்மை தான் இன்னும் இருக்கு அப்படின்னு தான் இதை காண்பிக்குது. இப்ப இல்லை அப்ப இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால களத்துல ஏகப்பட்ட மாறுதல்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடக்க போகுது. அந்த மாற்றங்கள்ல நீங்க ஈடுபடலைன்னா உங்களை ஒரு பொருட்டாகவே யாரும் நினைக்காமல் போய்விடக்கூடும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் ஒரு விதத்துல. அப்ப ஏதோ ஒரு பக்கம் சேருவதன் மூலமாக அது சரியோ தவறோ அதனுடைய விளைவுகள் என்னவோ நீங்க உங்களை ரீகாலிபரேட் பண்ணிக்கிறதுக்காகவாவது அது உதவும். அதனால இவருடைய ஆலோசகர்கள் யாரு, இவருடைய அரசியல் திட்டங்களே என்னங்கிறது இவரை பற்றிய ஒரு குறைந்த மதிப்பீட்டை தான் நம்மளால வைக்க முடிகிறது. ஏதோ அவரு தானும் ஏதோ அரசியல்ல வரப்போறேன்னு சொல்லிட்டோமேங்கிறதுக்காக அப்பப்போ இந்த மாதிரி கூட்டங்களை நடத்துகிறாரோ, அவருக்கு என்ன செய்யணுங்கிறதே கொஞ்சம் கூட தெரியாம இருக்கோ அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டியது. இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பத்ரி. அடுத்ததாக பாஜகவை சேர்ந்த திரு KT ராகவன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைத்திருக்கிறார். வணக்கம் திரு KT ராகவன். தற்போது ரஜினிகாந்த் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். வரக்கூடிய தேர்தலில் ரஜினிகாந்த் பாஜகவிற்கு ஆதரவு அளிப்பார் அப்படின்ற ஒரு கருத்து நிலவி வந்த இந்த சூழ்நிலையில எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பாஜக எப்படி பார்க்கிறது? இது என்ன திரு ரஜினிகாந்தோட புதிய நிலைப்பாடா? இது அவரு முதலே சொன்னாரு, நாங்கள் சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுதுதான் எங்க கட்சி தேர்தலை போட்டியிடும்னு சொல்லியிருக்கிறாரு. அதை திருப்பி வலியுறுத்திருக்கிறாருங்கிறத தவிர வேற என்ன இதுல புதுசான செய்தி இருக்குன்னு எனக்கு புரியல. ஏற்கனவே சொன்ன விஷயம் தானே. சற்று முன்னதாக திரு பத்ரி பதிப்பாளர் அவர்கள் சொன்னும்போது இது பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது பற்றி உங்கள் கருத்துக்கள்? இல்ல, நீங்க திரு ரஜினிகாந்தோடைய முதல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க. கட்சி தொடங்குறேன்னு சொல்லும் பொழுது சொன்ன ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க. அவர் அப்ப தெளிவாவே சொல்லியிருக்கிறாரு, நான் சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது நான் என்னுடைய கட்சி அதில் போட்டியிடும்,
அது எல்லா தொகுதியிலும் போட்டியிடும்லாம் சொல்லியிருக்காரு. அவர் அப்ப பார்லிமெண்ட் தேர்தலை பத்தி ஒன்றும் சொல்லலையே. அவரு அப்போ என்ன சொன்னாரோ அதைத்தானே இப்பவும் சொல்லியிருக்காரு. அதனால எந்த நிலைப்பாடு மாற்றமும் இல்லை. அவரு புதிய செய்திகளும் இதுல இருக்கிறதா எனக்கு தெரியல. இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு KT ராகவன். அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திருமாவளவன். தற்போது ரஜினிகாந்த் அவர்கள் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை, தானும் தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறார். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கனவே இதே நிலைப்பாட்டை தான் அறிவித்திருந்தார். ரஜினி மக்கள் மன்றம் இன்னும் அரசியல் கட்சியாக அறிவிக்கப்படவில்லை. அப்போது எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளிக்கிற போது நேரம் வரும்போது கட்சியை தொடங்குவேன் என்று சொன்னார். சட்டமன்ற தேர்தல் தான் அவருடைய இலக்கு. அதைத்தான் இப்போதும் அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அவருடைய நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. அதே நேரத்தில் அவர் குடிநீர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ரஜினி ரசிகர்கள் வாக்களிக்கலாம் என்று சொன்னதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது ஒரு குறிப்பான வழிகாட்டுதலாக இல்லாமல் தன்னுடைய தொண்டர்களுக்கு ஏதோ ஒரு அறிவுரை சொல்ல வேண்டும் என்கிற நிர்பந்தத்தில் சொன்னதாக தெரிகிறது. இந்த நிலைப்பாட்டாலும் அறிவிப்பாலும் தமிழக அரசியல் அரங்கில் எந்த பாதிப்பும் அல்லது எந்த தாக்கமும் ஏற்படாது என்பது என்னுடைய கருத்து. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட போவேன் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாரு. ஆனாலும் அவருடைய ரசிகர்கள் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு ஆதரவு அளிக்க போறார் அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பு அவங்க மத்தியில நிலவிட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில இது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ரஜினி ரசிகர்களிடையே ஒரு எதிர்பார்ப்பை நாம் பார்க்க முடிந்தது. இந்த தேர்தலில் அவர் கட்சி ஆரம்பிக்கவில்லை, போட்டியிடவில்லை என்றதுமே ஒரு சிலர் ரஜினி மக்கள் மன்றத்தில் இருந்து விலகி வேறு கட்சிகளில் இணைந்ததாகவும் கூட அண்மையிலே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் செய்தி நாம் பார்த்தோம். ஆக ரஜினி ரசிகர் மன்றத்திற்கு இது உள்ளபடியே ஏமாற்றமாகத்தான் இருக்கும். ஆனாலும் அந்த மக்கள் மன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிற ரஜினி அவர்கள் அதையெல்லாம் அறியாதவர் அல்ல. அதையும் கணக்கில் கொண்டுதான் இந்த முடிவு எடுத்திருப்பார். அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை. இப்போது எடுத்திருக்கிற இந்த முடிவால் தமிழக அரசியல் அரங்கில் எந்த தாக்கமும் ஏற்படாது என்பது மட்டும்தான் என்னுடைய கருத்து. இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு திருமாவளவன். அடுத்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு அருணன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு அருணன். நடிகர் ரஜினிகாந்துடைய இந்த அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க? நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் எந்த கட்சிக்கும் ஆதரவளிக்க போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசியல் களத்துல எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ரஜினிகாந்த் அவங்களுடைய இந்த அறிக்கை பாஜகவுக்கு தான் பெரிய ஏமாற்றத்தை தரும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் அவருடைய அரசியல் வருகையை ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அவர் வரணும், அதை நாங்கள் வரவேற்கிறோம் என்று பாஜகவுடைய தமிழக தலைமை மீண்டும் மீண்டும் சொல்லி வந்தது. இப்போ ரஜினி அவர்கள் இந்த மக்களவை தேர்தலில் தனது அமைப்பு ஈடுபடாது, தன்னுடைய ஆதரவும் யாருக்கும் கிடையாது என்று திட்ட தெளிவாக அறிவித்திருக்கிறார். ஆகவே பாஜகவுக்கு தான் அது பெரிய ஏமாற்றமாக இருக்கும். அதே நேரத்தில் அவர் சட்டமன்ற தேர்தலை குறிவைப்பதாகவும் சொல்லி இருக்கிறார். ஆகவே அவர் அரசியலிலிருந்து முழுமையாக விடுபட்டு விட்டார் என்றும் சொல்ல முடியாது. ஆகவே அவருடைய குறி என்பது தமிழக அரசை கைப்பற்றுவது, ஆட்சியில் அமர்வது தமிழகத்திலே என்பதுதான் அவருடைய இலக்காக தெரிகிறது. அது அவருடைய உரிமை. அது அந்த கணக்குல அவர் என்ன பண்றாருன்னா, மக்களவை தேர்தலில் ஈடுபட்டால் தன்னுடைய பலம், தன்னுடைய அமைப்பினுடைய பலம் என்பது என்னவென்று தெரிஞ்சு போகும் மக்களுக்கு. அது தன்னுடைய லட்சியமாகிய தமிழக அரசை கைப்பற்றுவது என்பதற்கு அது உதவி செய்யாது என்று அவரை பொறுத்தவரையில் ஒரு சரியான கணக்கு போட்டுத்தான் மக்களவை தேர்தலில் ஒதுக்கி இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அப்புறம் மூன்றாவது அம்சமா வர அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தினுடைய முக்கியமான பிரச்சனை தண்ணீர். அந்த தண்ணீர் பிரச்சனையை யார் தீர்ப்பாங்கன்னு பார்த்து அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க என்று சொல்லியிருக்காரு. இது அவருக்கும் அதுல புரிதல் இல்லை. அதை மக்கள் மேல அந்த புரிதல் இன்மையை மக்கள் மீது சுமத்துகிறார்.
தண்ணீர் பிரச்சனை உண்மையிலே யார் தீர்க்க போறது? இதுவரைக்கும் 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த பாஜக தீர்க்கலை என்பது மட்டுமல்ல, பிரச்சனையை தீவிரமாக்கிட்டாங்க. மேகதாது அணை கட்டுவதற்கான அந்த ஆய்வு செய்யக்கூட கர்நாடகாவுக்கு அவங்க அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆகவே இந்த நிலைமையில இந்த வேண்டுகோளை மக்கள் எப்படி புரிந்து கொள்வாங்க என்று எனக்கு தெரியல. அது தேர்தலில் தான் அது வெளிப்படும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு அருணன். அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக திமுகவை சேர்ந்த திரு ஜே அன்பழகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு அன்பழகன். தற்போது நடிகர் ரஜினிகாந்த் தேர்தலில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆதரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம முக்கியமா தண்ணீர் பிரச்சனைக்கு எந்த ஒரு கட்சி தீர்வு கொடுக்கிறதோ அதுக்கான ஆதரவை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அறிவுரையும் அவர் கூடவே சேர்த்து வழங்கியிருக்காரு. இதை நாம எப்படி பாக்குறது? பொதுவாக அவர் தேர்தலுக்கு வரமாட்டாருங்கிறது முன்னாடி வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு. அவர் ஏற்கனவே பல சினிமாவில் ஒப்புதல் கொடுத்து கால் ஷீட் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்ட போதே தெரிஞ்சு போச்சு ஒரு சினிமாவில் தான் நீடிப்பாரு, அரசியலுக்கு வரமாட்டாருங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. அவங்க ரசிகர்கள் தான் அதை வந்து ஆர்வமாக சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வருவாருன்னு சொன்னாங்க. அவரும் அதுக்கான முயற்சியில் இறங்கின மாதிரி கல்யாண மண்டபத்தில் எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு டெய்லி ஃபோட்டோ எடுத்தாரு. அப்புறம் பார்த்தா இப்போ அரசியலுக்கு வர மாதிரி சொல்லிவிட்டு அரசியலுக்கு வரல. இது வந்து ஏதோ இன்னைக்கு நேற்று சொல்லிட்டு வர மாதிரி இல்லை. 96லேருந்து அப்படி ஒரு பேச்சு வருதும் போகிறதும் அப்படின்னு தான் இருக்கு. அவருடைய படம் நல்லா ஓடிச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி பேச மாட்டாரு. படம் கொஞ்சம் சுமாராக ஓடும்போது அதை பற்றி பேசுவார். இப்போ அவருடைய கடைசி பேட்டை படம் நல்ல வசூல் படம். அதனால அவருக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு நிச்சயமாக விருப்பம் இருக்காது. இன்னொரு 4 படம் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது தான் அரசியல்வாதிகளை விட அவர் வந்து சினிமாக்காரராக இருக்கிற அவருக்கு அந்த விருப்பம் அதிகமாக இருக்கு. அதுதான் உண்மையை தவிர அவர் ஒன்றும் அரசியல் ஆர்வம் காட்டுற மாதிரி எனக்கு தெரியல. தண்ணீர் பிரச்சனை பற்றி கேட்டீங்க, அவரே ஒரு தடவை சொல்லியிருக்கிறார், நதிநீர் இணைக்கிற பிரச்சனைக்கு 1 கோடி ரூபாய் தராங்க அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் கொடுத்தாரான்னு தெரியல. சொன்னவர் முதல்ல அவர் பணத்தை கொடுத்துருந்தாருன்னா இந்த பிரச்சனை பேசுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கணும். அதெல்லாம் சரியில்லை. சும்மானால நானும் தண்ணீர் பிரச்சனை தீர்க்கணும் அப்படின்றதெல்லாம் நழுவி போகிற பிரச்சனை. உனக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் ரோட்ல இறங்கி போராடி இருக்கணும். அதெல்லாம் கிடையாது. இவங்கெல்லாம் வந்து சினிமாவில் வந்து பேசலாமே தவிர அரசியலில் வந்து பேச முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் மக்களை வந்து ஏதோ ஒரு ஏமாற்று வகையில் அவங்க செய்கிறாங்க. 2வது தேர்தலில் அவர் வந்து நின்று அவர் மக்கள் பலத்தை பார்க்கறதுக்கு வந்து சட்டமன்ற தேர்தல்னு சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக நாங்களும் ஆர்வமாக இருக்கிறோம் அவர் வருவார் எலெக்ஷன். அவர் வரட்டும், வரும்போது அரசியலுக்கு சந்திப்போம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு அன்பழகன். அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு கராத்தே தியாகராஜன் அவர்கள் இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம் திரு கராத்தே தியாகராஜன். தற்போது ரஜினிகாந்த் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆதரவளிக்க போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரசிகர்கள் தொடர்ந்து ஒரு எதிர்பார்த்துட்டு வந்தாங்க, யாருக்கு ஆதரவளிக்க போவோன்னு ரஜினிகாந்த் சொல்வாரு அப்படின்னு. இது அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஒன்றும் ஏமாற்றம் கிடையாது. நானும் தொடர்ந்து 1 வருஷமா எல்லா டிவி பேட்டியும் எல்லா ஒரு பத்திரிகை செய்தியும் நானும் சொல்லிட்டு தான் வரேன். அவர் வந்து இந்த பார்லிமெண்ட்டுக்கு வரும்போது ஒன்லி அசம்பிளி தான் வருவார். எல்லாரும் வந்து எல்லா பத்திரிகையும் சில முக்கிய தலைவர்கள்லாம் சொன்னாங்க அவர் பிஜேபி பக்கம் சார். மோடி வந்து அவர் நெருங்கிய நண்பர். அதே மாதிரி அகில இந்திய லெவலில் ஒரு தலைவர் ராகுல் காந்தி நெருக்கம் இல்லாட்டி கூட தலைவர் சிதம்பரம், சந்திரபாபு நாயுடு நெருங்கிய நண்பர். ஸோ 2 பேருக்கும் 2 சைடில் நெருங்கிய நண்பர். அவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவாருடைய அவர் குறிக்கோள் வந்து அசம்பிளி தொடர்ந்து சொல்லிட்டு தான் வந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்னைக்கு அறிக்கையும் வந்திருக்கு, இந்த மாதிரி நான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர மாட்டேன். ஸோ அவங்க ரொம்ப தெரிஞ்ச அவரும் சொல்லிட்டாரு, இந்த தெளிவுபடுத்திட்டார். ஸோ ரசிகர்களுக்கும் அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாருன்னு தெரிஞ்சுவிடும். ஸோ அவரை பொறுத்த மட்டும் வந்து ஒன்லி அசம்பிளிக்கு தான் அவர் வந்து வருவார். இந்த ஸ்டேட்மெண்ட் போது சூப்பர் ஸ்டார் அவர்கள் நெருங்கிட்டார்கள். வருகிற அசம்பிளி தேர்தலில் அவர் பெரிய ஒரு ஃபோர்ஸாக இருப்பார் அவர்.